தினமும் குடிக்க வச்சே பொதுவெளியில் பல உண்மைகளை பகிரங்கமாக போட்டு உடைத்த ஊர்வசி யதார்த்தத்தையும் காமெடியையும் தன் தனித்துவத்தையும் 1970களின் இறுதியில் திரைப்படம் மூலமாக காட்டி தமிழகம் முழுவதும் எங்கும் ரசிகர்களை பெற்றவர் ஊர்வசி. இவருடைய உண்மையான பெயர் கவிதா ரஞ்சனி. மேடைக்காகவும் சினிமாவிற்காகவும் தனது பெயரை ஊர்வசி என்று மாற்றிக்கொண்டார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஊர்வசி மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற அனைத்து மொழிகளிலும் நடித்திருக்கிறார். ஏன் சில ஹிந்தி திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். இவரது தாய் தந்தை இருவருமே பிரபல நடிகர்கள். மேலும் இவருக்கு 2 சகோதரிகள், 2 சகோதரர்கள். அவர்கள் அனைவருமே திரைத்துறையில் கால் பதித்தவர்கள். அதிலும் இவருடைய 2 சகோதரிகள் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகைகளாக வலம் வந்தவர்கள். மேலும் இவரது 2 சகோதரர்கள் மலையாள திரையுலகில் ஒரு சில படங்களில் நடித்துள்ளனர். இருப்பினும் ஊர்வசியின் சகோதரரான இளவரசன் என்பவர் தனது 26 வயதிலேயே தற்கொலை செய்து கொண்டார். தனது ஆரம்பகால பள்ளி படிப்பை திருவனந்தபுரத்தில் உள்ள கோட்டை பெண்கள் சேவை உயர்நிலை பள்ளியில் பயின்ற ஊர்வசி பிறகு கோடம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு வரை படித்தார். அதற்கு பிறகு சினிமாவில் இருந்து அதிக வாய்ப்புகள் அவரை தேடி வர அதற்கு பிறகு ஊர்வசியால் படிக்க முடியவில்லை. முதலில் மலையாளத்தில் 3 படங்களில் நடித்த ஊர்வசிக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து வந்ததை பார்த்த பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் தனது முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் ஊர்வசியை நடிக்க ஒப்பந்தம் செய்தார். இப்படி முதல் முறையாக தமிழில் முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமாகி தனது முதல் படத்திலேயே தமிழ் மக்கள் நெஞ்சங்களை கவர்ந்து விட்டார். அதற்கு பிறகு அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம், அந்த திரைப்படமும் ஹிட் அடித்ததால் இவர் ஒரு ராசியான நடிகையாகவும் வலம் வர ஆரம்பித்தார். இதற்கு பிறகு மகளிர் மட்டும் மைக்கேல் மதன காமராஜன், பாட்டி சொல்லை தட்டாதே, தாவணி கனவுகள், அம்பிகை நேரில் வந்தால், நேரம் நல்ல நேரம், மாயா பஜார், ரெட்டை ரோஜா, சுயம்வரம், திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, விரலுக்கேற்ற வீக்கம், பஞ்சதந்திரம் என இவர் தமிழில் மட்டும் நடித்த படங்களில் ஏராளம். இதை தவிர மற்ற மொழிகளிலும் அதிக படங்களில் நடித்துள்ளார். இப்படி ஒரு நடிகை தனது இளம் வயதில் நடிகையாக நடிக்கிறாரே, காலப்போக்கில் தன் வயதிற்கு ஏற்ற வகையில் தன் கதாபாத்திரத்தையும் மாற்றிக்கொள்கிறார். அந்த வகையில் சிவா மனசுல சக்தி, மன்மத நம்பு, வேங்கை, உன் சமையல் அறையில், தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும், இஞ்சி இடுப்பழகி, சூரரை போற்று, மூக்குத்தி அம்மன் என பல பிரபலங்களுக்கு தாயாகவும் நடித்து வருகிறார். அது மட்டுமின்றி சமீபத்தில் ஊர்வசியின் நடிப்பில் வெளியான வீட்ல விசேஷம், ஜே பேபி ஆகிய 2 படங்களுமே நல்ல வரவேற்பை கண்டது. இதற்கிடையில் தனது இளமை காலத்திலேயே மனோஜ் கே ஜெயன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவரும் தமிழ் சினிமாவில் பல முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தவர். இவர்கள் இருவருக்கும் திருமணமானது ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையே அதிர்ச்சி அடைய வைத்தது. அது மட்டும் இன்றி இருவருக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்க திருமணமான ஆண்டுகளில் இருவரும் விவாகரத்தும் பெற்றனர். அதற்கு பிறகு தனது 47வது வயதில் மறுமணம் செய்து கொண்டு அவருடனே வாழ்ந்து வருகிறார் ஊர்வசி. இதுவரை தனது முதல் காதல் திருமணத்தை ஏன் பாதியிலேயே முறித்து கொண்டேன் என்பதை ஊர்வசி கூறியதே இல்லை. ஆனால் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும் பொழுது, நான் குடிக்கு அடிமையானதற்கு காரணமே தன்னுடைய முதல் கணவர் மனோஜ் கே ஜெயன் தான். அவர் மட்டும் இன்றி அவருடைய குடும்பமும் என்னை குடிக்க வற்புறுத்தியது. அதனால் தான் மதுவிற்கு நான் அடிமையானேன். அதற்கு பிறகு அதிலிருந்து நான் வெளியே வந்து என்னை மதுவிற்கு அடிமையாக்கிய காரணத்திலே விவாகரத்து பெற்றேன் என்று மனம் திறந்து கூறியுள்ளார் ஊர்வசி. இது சினிமா உலகையே ஆச்சரியமடைய வைத்துள்ளது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.